இந்த டாஸ்மார்க் சாராயம்லாம் இருக்குல்ல, கெமிக்கல் சாராயம், கெமிக்கல் மதுபானம், இதெல்லாம் குடித்தா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கல்லீரல் பயங்கரமாக பாதிக்கப்படும். ரொம்ப சூடாகும், உடம்பு ரொம்ப சூடாகும். நைட்டு யாராவது கெமிக்கல் சாராயம் குடிக்கிறாங்க, பியர் குடிக்கிறாங்க. பியர்னால் சாதாரணமான நினச்சிக்கிறாங்க. பியர் குடித்தாலே என்ன ஆகுன்னா, காலையில் எழுந்துச்சி பார்த்தா சூட்டில் உடம்பு சூடாகி தலை சுற்ற ஆரம்பிச்சிடும். அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிடும், தலை சுற்ற ஆரம்பிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தலை சுற்றுதுன்னா உடம்பு சூடாகுதுன்னு அர்த்தம். உடம்பு சூடாகுதுன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சூடாயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்லீரல் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். கல்லீரலில் டைரெக்டாக போய் பயங்கரமாக இதை தாக்குது. அதனால் அது பியரே ரொம்ப யார் வேணாலும் குடிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு லைட்டான ஒரு மதுபானம், லைட்டான ஒரு கெமிக்கல் சாராயம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. மற்றது தான் பிராண்டி, விஸ்கி, ஆஃப், குவார்ட்ரு, இதுதான் ரொம்ப ஹெவியானது. பியர் சாதாரணமான ஒரு லைட் ட்ரிங்க் தான் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அதுக்கே இந்த நிலமைன்னா இந்த காலையில் இருந்துச்சு அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும். கல்லீரல் அந்தளவுக்கு அது பாதிக்குது. உடம்பு சூடாகுது அப்படின்னு அர்த்தம். உடம்பு பயங்கரமாக சூடாகுது. அந்த ஆல்கஹால் இது இப்போல்லாம் ஒழுங்காகவே அவங்க தயாரிக்கிறது இல்லை. அதாவது முறையாக ஒரு ப்ராசஸ், ஒரு மதுபானமாக மாறுவதற்கு ஒரு 6 மாதமாவது இருக்கணும். ஆனால் இன்றைக்கெலாம் சும்மா அப்படி கெமிக்கலை ஒன்றோட ஒன்று ரேஷியோ விதத்தில் கலந்து விட்டு உடனே தயாரிக்கிறாங்க. உடனே தயாரிச்சிருவாங்க. 6 மாதம்லாம் அவங்க வெயிட் பண்ணுறதே கிடையாது. அது ஒரு 6 மாதம் நொதித்தல் அப்படி நிறைய விதம் இருக்குது. அது 6 மாதம் கழிச்சு தான் அது பியராக மாறும், அல்லது ஒரு மதுபானமாக அது மாறும். 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் காத்து கிடக்கணும். அதுதான் மதுபான தொழிற்சாலையில் கடைபிடிக்கப்படுகிற ஒரு நேர்மையாக அது இருக்கும். ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. கெமிக்கலை ரேஷியோ 1:2 விதத்தில் அந்த கெமிக்கல் இத்தனை சதவீதம், இந்த கெமிக்கல் இத்தனை சதவீதம், இதெல்லாம் ஒன்றா கூட்டி கொஞ்சம் லைட்டாக சூடுபடுத்தி ஆவி வரும்போது கொதிக்க விடாமல் இறக்கிருங்க சட்டியை அப்படின்ட்டு அந்த மாதிரி கலந்து அடுத்தடுத்து அடித்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏகப்பட்ட லட்சக்கணக்கான லிட்டர் சாராயம் தயாரிச்சுக்கிட்டே இருக்காங்க, குடிச்சிக்கிட்டே இருக்காங்க, மக்கள் குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அதனால் அதற்கான முறைப்படி அவர்கள் தயாரிப்பதில்லை. அதனால் இதெல்லாம் தயாரிச்சிங்கன்னா அந்த கல்லீரல் போய் அப்படி பாதிக்கும். பார்த்தீங்கன்னா மனசு பலவீனம் அடைஞ்சிரும். நீங்கள் மன உறுதியோடு இருக்க முடியாது. நீங்கள் இந்த பியர் குடித்தாலோ குவார்ட்ரு, ஆஃப் இதெல்லாம் குடித்தா மன உறுதி பயங்கரமாக பாதிக்கும். உங்களை பற்றியே உங்கள் உடம்பே நீங்கள் அழிக்கிறீங்க. அப்படிங்கும்போது உங்கள் உடம்புக்கு உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையே போயிடும். நான் எவ்வளோ நம்பினேன், நீ போய் என்ன இந்த உடலை அழிக்கிற சாராயத்தை நீ குடிக்கிறியே, உன்னை தான் எவ்வளோ நம்பி உனக்காக நீ தூங்கும் போதெல்லாம் நான் துடிச்சிக்கிட்டு இருந்தேனே, துடிச்சிட்டு இதயத்தை துடிக்க வச்சுக்கிட்டு இருந்தேனே, உன்னை நான் எவ்வளோ நம்பினேன், இப்படி போய் நம்பிக்கை துரோகம் பண்ணுறியே, போய் இந்த சாராயத்தை போய் குடிக்கிறியே, இந்த பியரை போய் குடிக்கிறியே, எல்லாம் ஆல்கஹால். என் கல்லீரல் என்ன அவஸ்தைப்பட்டது தெரியுமா? நீ பாட்டுக்கு போதையில் தூங்கிட்ட. என் கல்லீரல் எவ்வளோ அவஸ்தைப்பட்டதுன்னு உனக்கு தெரியுமா? நைட்டெல்லாம் அவ்வளோ சூடு, என்னால் தாங்கவே முடியல. இப்படியே குடிச்சிட்டு இருந்தால் என் கல்லீரல் சீக்கிரமாக செத்து போயிடும், நானும் சீக்கிரமாக போயிடுவேன். கூட இருக்கிறத விட சீக்கிரமாக போய் சேர்றதா மேல் அப்படின்னு இந்த உடம்பு உங்கள்கிட்ட புலம்பும். அந்த அளவுக்கு இந்த மதுபானம் இருக்குது பாருங்கள், மனசை பலவீனப்படுத்தும். ஏன்னா நம்மை அழிக்கக்கூடிய செயலை எது செஞ்சாலும், நீங்கள் உங்கள் உடம்பை அழிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டாலும் நீங்கள் பலவீனம் அடைஞ்சிருவீங்க. எது நம்மளை பலவீனப்படுத்தும், மன உறுதியை எது குறைக்கும் அப்படின்னா மன உறுதி எதில் குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்படின்னா, நீங்கள் உங்களை அழிக்கக்கூடிய செயல்களை செஞ்சிங்கன்னா உங்கள் மன உறுதி குறையும். உங்களை அழிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய மன உறுதி என்பது குறைந்து கொண்டே போகும். அந்த வகையில் நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டா உங்கள் மன உறுதி குறையும். உங்களை நீங்கள் பாதுகாக்கிறதுல கவனமாக இருக்கீங்களா? நீங்கள் சாப்பிட்ற உணவுனால உங்கள் உடம்புக்கு நோய்கள் எதுவும் வராதா? உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும், உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் நம்பலாம், இதை சாப்பிட்டா உங்களோட நோய் வராது அப்படின்னு நீங்கள் நம்பலாம். உண்மையில் ஒரு சில உணவு உங்களுக்கு கண்டிப்பாக நோய் தரலாம், அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நம்பிக்கை வச்சு சாப்பிட்றீங்க. அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சே இது நம்ம உடம்புக்கு கேடு தரும் அப்படின்னு தெரிஞ்சே நீங்கள் ஒரு உணவை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் மன உறுதி குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால் உங்களுக்கு உங்கள் மனசுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடும். அதனால் மன உறுதியை அதிகப்படுத்தணுன்னா நம்ம அறிவுக்கு தெரிஞ்சு நம்ம உடம்புக்கு தீங்கு செய்கிற உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது. நம்ம உடம்புக்கு நோய்களை தரும், இது சாப்பிட்டா இது கேடு, டீ குடித்தா சக்கரை நோய் வரும் அப்படின்னா அதை சாப்பிடக்கூடாது. அப்போ தான் மனசு ஒன்றை பார்த்து பெருமைப்படும். நம்மளை இந்த உடம்பை பாதுகாக்கிறதுக்காக நீ எவ்வளோ கட்டுப்பாடோடு இருக்க, உன்னை நம்பி இருக்கிறதுல உன்னை நம்பி இருக்கிறதுனால நாங்கள் மோசம் போக மாட்டோம். உன்னையே நம்பி இருக்கிற எங்களுக்கு நீ செய்கிற கைமாறு கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கும்.
இந்த உடம்பு கேடான உணவுகளை நீ சாப்பிட்றதே இல்லை, எவ்வளோ பொறுப்பாக இருக்கிற, இந்த உடம்பை எவ்வளோ பொறுப்பாக பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணவன் மனைவியை பாதுகாக்கிறதுல எவ்வளோ கவனமாக இருக்கானோ அந்த மனைவிக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும், அந்த மனைவியோட வீட்டார் எல்லாத்துக்கும் பெருமையாக இருக்கும். என் பிள்ளைய இவன் நல்லா பார்த்துக்கிறான் அப்படின்னு. அது மாதிரி அந்த மனைவியும் என்னை இவர் நல்லா பார்த்துக்கிறாரு. மனைவிங்கிறவங்க உடம்பு மாதிரி ஆண் வந்து அந்த மனைவிங்கிறத உடம்பை நல்லா பார்த்துக்கணும். ஒரு பெண் வந்து தனது உடலை நல்லா பார்த்துக்கணும், தன்னுடைய உடம்பை நல்லா பார்த்துக்கணும். ஒரு ஆண் வந்து மனைவியோட உடம்பை நல்லா பார்த்துக்கணும். அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல உடம்பை பார்த்துக்க, அது அப்போ தான் மன உறுதி அதிகரிக்கும், பெருமையாக இருக்கும். நம்ம உடம்பை நம்ம கவனிச்சுக்கிட்டோன்னா நமக்கு பெருமையாக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து மலிவான உணவுகள், ரொம்ப சுவையாக இருக்குது. இப்போ வந்து உடம்பு கேடு தரும் அப்படின்னா நம்ம இந்த பரோட்டாலாம் சாப்பிடக்கூடாது. அப்படிங்கும்போது அது நமக்கு பெருமையாக இருக்கும். நான் பரோட்டா சாப்பிட மாட்டேங்க, உடம்பு கேடு அப்படின்னு 4 பேர்த்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது பெருமையாக தான் இருக்கும், பெருமையை தான் தரும். நான் டீ சாப்பிட்றதில்ல, காஃபி சாப்பிட்றதில்ல, பிரியாணி சாப்பிட்றதில்ல, மாமிசம் சாப்பிடுவதில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா பெருமையாக இருக்கும். அதுவே நீங்கள் வந்து நான் நல்லா பரோட்டா சாப்பிடுவேங்க, நல்லா பூரி பொங்கல்லாம் சாப்பிடுவேன், நல்லா பிரியாணி சாப்பிடுவேன், லெக் பீஸ்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பெருமை தராது, சிறுமை தான் தரும். இன்னும் கடைசியில் பெருமை தருகிற செயல்களை செய்யும்போது ஆரோக்கியமாக இருப்பீங்க. சிறுமை தருகிற செயல்களை செய்யும்போது நோய் வந்து அவமானப்பட்டு தான் போகும். நோய் வந்துச்சுனாலே அவமானம் தான், நோய் வந்துருச்சுனாலே வச்சுக்கோங்க அவமானம் தான் உங்களுக்கு. அது மாதிரி நீங்கள் வந்து இப்போ வந்து நான் நல்லா பிரியாணி சாப்பிடுவேன், பரோட்டா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அது வந்து சிறுமை தருகிற செயல்கள். கடைசியில் என்ன ஆகும், அது நோயில் கொண்டு விடும். கடைசியில் நீங்கள் நோய் வந்துச்சுனாலே அவமானம் தான், கோழைத்தனம் வந்து விடும், பயப்பட ஆரம்பிச்சிடும். நோய் வந்துச்சுனாலே பயப்பட ஆரம்பிச்சிடுவீங்க. பச்சை தண்ணியை குடிக்க மாட்டீங்க, பச்சை தண்ணியை பார்த்தா பயப்படுவீங்க. மழை வந்தால் நினைய மாட்டீங்க, எங்கே சளி பிடிச்சிருமோன்னு பயப்படுவீங்க. இயற்கையை பார்த்து பயப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா பயம் வந்துடும், ஒரு கோழைத்தனம் வந்து விடும். அதுவே நீங்கள் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுருந்தீங்கன்னா பச்சை தண்ணி குடிக்கலாம், மழையில் நனையலாம், எதுவுமே உங்களை ஒன்றும் பண்ணாது. அது ஆரோக்கியமாக இருந்தால் தைரியமாக இருக்கலாம். அதனால தான் பெருமை தருகிற உணவுகளை சாப்பிட்ணும், பெருமையாக சொல்லிக்கொள்கிற உணவுகளை சாப்பிட்ணும். நான் வந்து உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறேன், நான் வந்து தானியங்களை சாப்பிட மாட்டேன், இட்லி பூரி பொங்கல் தோசையை சாப்பிட மாட்டேன், மாமிசம் சாப்பிட மாட்டேன், மீன் சாப்பிட மாட்டேன், முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெய் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அதெல்லாம் பெருமை தருகிற கட்டுப்பாடுகள். அதை சொன்னால் பெருமை. அதையும் பார்த்து யாராவது சிரித்தாங்க அப்படின்னா அது அவங்களுடைய அறியாமை. காலப்போக்கில் அவங்களுக்கு அதோட நம்ம அப்படி சிரித்தோமே அது எவ்வளோ பெரிய தப்புன்னு அப்போ தெரியும். அதனால் சிறுமை தருகிற செயல்களை செய்யும்போது, சிறுமை நமக்கு உடம்புக்கு நோயை தருகிற உணவில் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அது சிறுமையை தருகிற செயல்கள். உங்கள் உடம்புக்கு நோயை தருகிற உணவில் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அது உங்களுக்கு பிற்காலத்தில் சிறுமையும் அவமானத்தையும் தேடி தரும் என்பது எந்த விதத்துலையும் சந்தேகமே கிடையாது. நோய்களை தருகிற உணவில் நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க, பரோட்டா சாப்பிட்றீங்க, பிரியாணி சாப்பிட்றீங்க, பப்ஸு கேக்கு பச்சி எல்லாத்தையும் சாப்பிட்றீங்க, கடைசியில் உங்களுக்கு நோய் வந்துடும். நல்ல மதுபானத்தை குடிக்கிறீங்க, பியர் குடிக்கிறீங்க, சிகரெட் பிடிக்கிறீங்க, கடைசியில் நோய் வந்துடுமா? நோய் இருந்துச்சுன்னா அவமானம் தான், பயம்தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பச்சை தண்ணியில் குளிக்க மாட்டீங்க, பச்சை தண்ணியை குடிக்க மாட்டீங்க, மழையில் நனைய மாட்டீங்க, வெளியவே வரக்கு பயப்படுவீங்க. வெளியில் பார்த்தா காதில் பஞ்சு வச்சுட்டு வருவீங்க. குளிர்காலத்தில் அந்த சளி பிடிச்சிக்கும், மூக்கடைச்சிக்கும் அப்படின்னு தூங்குறதுக்கு கஷ்டப்படுவீங்க. அதுவே ஒருத்தர் அப்போ நீங்கள் வந்து இளமை காலங்களில் வந்து இந்த மாதிரி உணவில் கட்டுப்பாடு இல்லாமல் கண்ட உணவை சாப்பிட்ட அந்த சிறுமைத்தனத்தான செயல்கள், அதனால தான் பிற்காலங்களில் அவதிப்படுகிறீர்கள், அவமானப்படுகிறீர்கள், பயந்து சாகிறீர்கள். நோய் வந்துச்சுன்னா இயற்கையை பார்த்து பயப்படுவீங்க, வெயிலை பார்த்து, மழையை பார்த்து, குளிரை பார்த்து, எல்லாத்தையும் பார்த்து பயப்படுவீங்க, உணவை பார்த்து பயப்படுவீங்க. ஐயோ வேண்டாம், எனக்கு பச்சை தண்ணினா வேண்டாம், இந்த பழமா வேண்டாம்ப்பா, திராட்சை பழமா என்னால் முடியாதுப்பா, ஏன்னா சளி பிடிச்சிக்கும் அப்படின்பீங்க. அதுவே ஆரோக்கியமாக இருக்கிறவங்க, உணவு கட்டுப்பாடு கடைப்பிடிக்கிறவங்க பிற்காலங்களில் எப்போவுமே அவங்க பெருமையோடு தான் இருப்பாங்க, பயப்படவே மாட்டாங்க. பச்சை தண்ணியாக குடிக்கலாமே, ஒன்றுமே இல்லையே, பச்சை தண்ணியில் குளிப்பாங்க, பச்சை தண்ணியை குடிப்பாங்க, திராட்சை பழமா வாழைப்பழமா எல்லாத்தையும் அவங்க சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. அதனால் பெருமை தருகிற செயல்களை செய்ய வேண்டும். உணவு கட்டுப்பாடு என்பது பெருமையை தருகிற செயல்கள். அதை செஞ்சோன்னா பிற்காலத்தில் நமக்கு பெருமை தான் வந்து சேரும், அவமானம் வந்து சேராது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தைரியமாக இருக்கலாம். ஆரோக்கியமாக இருந்தால் தைரியமாக இருக்கலாம். வீரங்கிறது என்ன தெரியுமா? இந்த மழையையும் வெயிலையும் குளிரையும் தாங்கிக்கிற, எதிர்கொள்கிற, பயப்படாமல் போகிறது தான் வந்து வீரம். அது ஆரோக்கியம் இருந்தால் தான் நீ வந்து வெயிலையும் மழையிலையும் நனையலாம், நல்ல மழையில் நனையலாம். வெயிலில் இல்லைனா கூட ஒரு வெயிலை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மூக்கடைக்காது, சளி பிடிக்காது. அப்போ தைரியமாக பச்சை தண்ணி குடிக்கலாம், பச்சை தண்ணியில் குளிக்கலாம். அதுதான் வீரம், அதுதான் தைரியம். பிறரை அடித்து வீழ்த்துவதற்கு பெயர் தைரியம் அல்ல, வீரம் அல்ல, அது கோழைகளின் வீரம். அது பிறரை நேசிப்பர். உங்கள் உடம்பை நீங்கள் நேசிக்கணும், அதுதான் வீரம்.
உங்கள் உடம்பை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். அதுதான் வீரம். உங்கள் உடம்பை அலட்சியப்படுத்துறதல்ல வீரம், அது கோழைத்தனம். உங்கள் உடம்பை நீங்கள் ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்துனீங்கன்னா அது கோழைத்தனம், உங்களுக்கு பொறுப்பற்றத்தனம். உங்களுக்கு பொறுப்பு இல்லை, உங்களுக்கு சோம்பேறித்தனம். உங்கள் உடம்பை உங்களால் பார்த்துக்க முடியல, அந்த சோம்பேறித்தனம் தான் உங்கள் உடம்பை நீங்கள் அலட்சியப்படுத்துகிறீங்க. ஒரு சோம்பேறித்தனம் தான் இந்த மாதிரி வேலை செய்யுது. அது மாதிரி உடம்பை பார்த்துக்கணும், அதுதான் உழைப்பு. உண்மையான உழைப்பு எதுனா உங்கள் உடம்புக்கு காவலாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்கள் உடம்பை பாதுகாக்கிற ஒருவராக, ஒரு குழந்தையை பாதுகாக்கிற அன்னை போல் நீங்கள் செயல்பட வேண்டும். உங்கள் உடம்பு ஒரு குழந்தை, அதுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் தான் ஒரு அன்னையாக இருந்து உங்கள் உடம்புக்கு எது நல்லது எது அப்போது ஒரு குழந்தைய நம்ம பார்த்துக்கிட்டா எப்படி கொஞ்சம் இல்லை, பத்திரமா பார்த்துப்போம், கீழே அப்படி இப்படின்னு பார்த்துப்போம்ல, அதே மாதிரி தான் உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கணும், நல்லபடியாக பார்த்துக்கணும் கடைசி வரைக்கும்.